அருள் நிறையே தாய்மரியே, அகநிறைவே தூயவளே. அருள் நிறையே தாய்மரியே, அகநிறைவே தூயவளே. உன்னை அனுதினம் துதித்திட இறையருள் வேண்டிட நிறையன்னை வரம் தருவாய். அம்மா நீ வாழ்க, மரியே நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க, மரியே நீ வாழ்க. அருள் நிறையே தாய்மரியே, அகநிறைவே தூயவளே. மே மாதம் 17ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 44 முதல் 52 நிறைவாக. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரை, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை. என்னை காண்பது என் தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீங்கள் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஹோண்டா என்பவர் சென்ற நூற்றாண்டில் ஜப்பானில் வாழ்ந்த ஒரு சாமானிய மனிதர். கார்களில் பயன்படுத்தப்படும் பிஸ்டன் என்ற பாகத்தை சிக்கனமான முறையில் வடிவமைத்து அதை அப்பொழுது புகழ்பெற்ற கார் நிறுவனமாக விளங்கிய டொயோட்டோவிடம் எடுத்துச் சென்றார். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவரை கிண்டலடித்து திருப்பி அனுப்பிவிட்டனர். மீண்டும் மீண்டும் இவர் முயற்சி செய்தார். திரும்ப திரும்ப அதே கிண்டல் தான் பதிலாக கிடைத்தது. மனம் தளரவில்லை, தொடர்ந்து முயற்சி செய்தார். இறுதியாக டொயோட்டோ நிறுவனம் அவரிடமிருந்து பிஸ்டன் வாங்குவதற்கு சம்மதித்தது. பிஸ்டனை நிறைய அளவில் தயாரிப்பதற்காக கையில் இருந்த எல்லா காசையும் செலவழித்து ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்தார். சில மாதங்களிலேயே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு தொழிற்சாலை தரைமட்டமானது. ஹோண்டா மனம் தளரவில்லை. அங்கும் இங்குமாக கடன் வாங்கி மீண்டும் தன் தொழிற்சாலையை கட்டினார். இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. ஜப்பான் மீது அமெரிக்கா குண்டு வீசியதில் ஹோண்டாவின் தொழிற்சாலை மீண்டும் தரைமட்டமாகியது. ஹோண்டா மனம் தளர்ந்து விடவில்லை. ஏராளமான கடன்களோடு மீண்டும் ஒரு முறை தொழிற்சாலையை கட்டினார். ஏராளமான பிஸ்டன்களை தயாரித்தார். பெருத்த வெற்றி அடைந்தார். இன்று வாகன உலகில் ஹோண்டா என்ற பெயரை கேள்விப்படாதவர்களே யாரும் இல்லை. எத்தனை முறை தோல்விகளும் நிராகரிப்புகளும் வந்தாலும் அவை எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்தவர் ஹோண்டா. புனித பவுலடியாரின் வாழ்விலும் ஏறத்தாழ இதே நிலைமையை தான் பார்க்கின்றோம். அவர் நற்செய்தி அறிவிப்பிற்காக சென்ற இடங்களில் எல்லாம் அவருக்கு கிடைத்தவை கேலியும் கிண்டலும் எதிர்ப்புகளும் நிராகரிப்புகளுமே. பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா, இன்னொரு அந்தியோக்கியா சிரியா நாட்டில் உள்ளது. இங்குதான் இயேசுவை பின்பற்றுபவர்கள் முதலில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். ஆனால் பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா என்று பவுலும் பர்னபாவும் சென்ற இடமெல்லாம் யூதர்கள் அவர்களுக்கு பின்னே சென்று மக்களை தூண்டிவிட்டனர். இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் அவரை பழித்துரைத்தார்கள். இன்றைய முதல் வாசகம். இன்னும் சில இடங்களில் அவர்கள் இருவருமே இழிவுபடுத்தப்பட்டனர். திருத்தூதர் பணி 14:5. வேறு சில இடங்களில் அவர்கள் கல்லால் எறியப்பட்டனர். திருத்தூதர் பணி 14:19. இருப்பினும் இப்படிப்பட்ட எதுவுமே அவர்களது உள்ள உறுதியை குலைத்து விடவில்லை. நற்செய்தி அறிவிப்புக்கான தாகத்தை தனித்து விடவில்லை. எந்த அளவிற்கு எதிர்ப்பு வந்ததோ அந்த அளவிற்கு பவுலும் பர்னபாவும் வீறு கொண்டு எழுந்தனர். இருவருமே ஒரு சுருள் கம்பி ஸ்பிரிங் போல இருந்தனர். எந்த அளவிற்கு அழுத்தப்பட்டார்களோ அந்த அளவிற்கு துள்ளி எழுந்தனர். பிரியமானவர்களே, வாழ்வில் எந்த தளத்தில் நாம் முன்னேற விரும்பினாலும் அங்கு எதிர்ப்புகளும் தடைகளும் நிராகரிப்புகளும் நிச்சயம் வரத்தான் செய்யும். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளையும் தடைகளையும் சரியான முறையில் யார் கையாளுகின்றார்களோ அவர்களே வாழ்வில் உயர்ந்திருக்கின்றார்கள். வாழ்வில் உயர் நிலையை ஒரு மனிதர் அடைந்திருக்கின்றார் என்றால் அவர் வாழ்வில் தடையே இல்லை, தொட்டதெல்லாம் பொன்னாக மாறியிருக்கிறது என்று அர்த்தமல்ல. மாறாக தன் வளர்ச்சிக்கு குறுக்காக வந்த தடைகளை எல்லாம் சரியான முறையில் கையாண்டிருக்கிறார் என்று அர்த்தம். தன் மீது வீசப்பட்ட கற்களை எல்லாம் தன் சாதுரியத்தால் படிக்கட்டுகளாக மாற்றியிருக்கின்றார் என்று அர்த்தம். யூதர்களின் நிராகரிப்புகளும் எதிர்ப்புகளும் தான் பவுலடியார் பிற இனத்தாரை நோக்கி போவதற்கான காரணமாக இருந்தன. இதன் காரணமாகவே கிறிஸ்தவம் இன்று உலகளாவியதாக இருக்கின்றன. துன்பங்களும் தடைகளும் வருகின்ற வேளையில் நம் உள்ள உறுதியை பெருக்கிக் கொண்டு நம் முயற்சியின் வேகத்தை கூட்டினோம் என்றால் எந்த தடையும் நம்மை தடுத்து நிறுத்திவிட முடியாது. ஜெபம். இறைவா, தடைகள் இல்லா வாழ்வுக்காக ஜெபிப்பதை விட
தடைகளை சரியான முறையில் எதிர்கொள்வதற்கான மனப்பக்குவத்திற்காக ஜெபிக்க வரம் தாரும். ஆமேன். இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. என் துன்பத்தை காண்பவரும் துயரத்தை அறிபவரும் கண்ணீரை துடைப்பவரும் நீயே. என் ஜெபத்திற்கு பதிலும் நீயே. என் துன்பத்தை காண்பவரும் துயரத்தை அறிபவரும் கண்ணீரை துடைப்பவரும் நீயே. என் ஜெபத்திற்கு பதிலும் நீயே. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா. எம்மாவு வழியில் இயேசு கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. எம்மாவு வழியில் இயேசு கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. மறைநூலை விளக்கி உரையாடும் வேளையில் மனதிலே அருளொளி வீசுதையா. மறைநூலை விளக்கி உரையாடும் வேளையில் மனதிலே அருளொளி வீசுதையா. என் ஜெபத்திற்கு பதிலும் நீயே. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா.
துணையா இம்மானுவேலாய் எம்மோடு வாழ்வதா என் இன்னலும் இழப்பும் நீங்குதையா அழகையின் சோதனையில் கல்லை அப்பமாக்காமல் தம்மையே அப்பமாக தந்தீரையா அழகையின் சோதனையில் கல்லை அப்பமாக்காமல் தம்மையே அப்பமாக தந்தீரையா சோர்வுகளும் விலகுதையா அழகையின் ஆட்சியெல்லாம் ஒழியுதையா இறையாட்சி எம்மிலே மலருதையா என் துன்பத்தை காண்பவரும் துயரத்தை அறிபவரும் கண்ணீரை துடைப்பவரும் நீயே என் ஜபத்திற்கு பதிலும் இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மா